ஃபைனான்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இப்போ ஒரு காமனான விஷயமா ஆயிடுச்சு. இதில் ஃபினான்சியல் இன்ஃப்ளூயன்சர் பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபினான்சியல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அவங்க ஃபினான்சியல் அட்வைஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் கொடுக்குறவங்க, அவங்களோட நாலேஜை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஜென்ரல் பீப்புள்ஸ்க்கு கொண்டு வரவங்க தான் ஃபினான்சியல் இன்ஃப்ளூயன்சர். ஃபினான்சியல் அட்வைசர் அவங்களோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தராத விஷயங்களை சிம்பிளிஃபைடாக கண்டென்ட் கொடுக்கறதுனாலையும் வீடியோஸ் போடுறதுனாலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. யங் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குற ஐடியாஸ், அதாவது அவங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், அப்புறம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அவங்க ஆக்சசபிள், ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய ஃபினான்சியல் அட்வைசர் ஒரு ப்ராப்பர் லேக் ஆஃப் நாலேஜ், அதுவும் இல்லாமல் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த இது செட் ஆகுது அப்படின்னு யோசித்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டான அண்ட் சேஃபான ஒரு மெத்தட். சில அட்வைசர்ஸ் ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு தப்பான ப்ராடக்ட் நம்மளுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, அது நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் நம்மளும் அதில் போயிட்டோம் அப்படின்னா ஒரு லாங் கேப் இருக்கும். நம்ம அதுதான் கரெக்டான ஒரு ப்ராடக்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம ஒரு பேசிக்கான ஃபினான்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இனிஷியலி அதை ஸ்டாப் பண்ணலாம். அதனால் எப்போவுமே நம்மளுக்கு நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட மணி ரொம்ப முக்கியம். நம்ம மணி எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, அதை சேவ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் கேர் இருக்கணும். இதுதான் என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.